இந்த கேஸு பாருங்கள், இது கொஞ்சம் எதிராக பேசுகிறாருன்னு. நண்பர்களே, இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, 1908 பாரதியினுடைய இயக்கம் தொடங்கியது. 1908 ஒரு பைய கூட இங்கே சாதி விடுதலையை பற்றி சொல்வதற்கு குரல் இல்லை. அதாவது உயர்ந்த குலத்தோர்னு சொல்லுகிற இடத்துலேருந்து ஒரு குரல் ஒலிக்கலை. ஒரு படைப்பை இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றிலேயே ஒரு தாழ்த்தப்பட்டங்கிற வார்த்தை தப்பானது. பட்டியலின மக்களுக்காக தன் படைப்பை முதலாக அவன் சமர்ப்பணம் பண்ண ஒரே ஆள் பாரதி தான். 6 ஒரு பங்குங்கிற ஒரு கதை, அந்த கதைக்காகத்தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் பாரதியை 1918 கைது பண்ணாங்க. இதே கடலூரிலிருந்து புறப்பட்டு சொந்த ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணும்பொழுது பாரதி கைது செய்யப்பட்டு 2 வாரங்கள் அல்லது அதற்கு மேலான நாட்களில் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறையில் அவன் அடைக்கப்படுவதற்கு முன்னால் 1911 தமிழ் இலக்கியத்தில் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த மக்களுக்காக 6 ஒரு பங்குங்கிறதே இந்த இந்தியாவில் 6 ஒரு பங்கு இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை சொல்வதற்கான தலைப்பு. அதை சொல்கிறான், இந்த நாட்டில் இந்த இதில் 6 ஒரு பங்கு அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மக்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நான் படைப்பை சமர்ப்பிக்கிறேங்கிறான். இத்தனை ஆண்டு ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு தலித் குடும்பத்திற்கு இந்த நூலை சமர்ப்பிக்கிறேன்னு எந்த எழுத்தாளரும் சொன்னதை நான் பார்த்ததே இல்லை. அவங்க அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, அப்புறம் மேல் அதிகாரிகள், கீழே அதிகாரிகள் எல்லாத்துக்கும் சமர்ப்பணம் பண்ணுறாங்க. அவங்களோட உறவினர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறாங்க. ஒட்டு மொத்தமாக ஒரு பட்டியலின மக்களுக்காக, இந்த விடுதலைக்காக 1914 ஒரு மனிதன் இதை படைப்பை சொல்லி இவர்களுடைய பிரதிநிதியாக நான் இருப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறான். இவ்வளோ தான் சார் பண்ண முடியும். அவன்கிட்ட ஆட்சி அதிகாரம் கிடையாது. 1920 அவன் சாகும் போது 21, பிரிட்டிஷ் அரசாங்கம் 49 தான் வெளில போகிறாங்க. 33 அதிகார பகிர்வு, 32 என்ன ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இருப்பீங்க, நிர்வாக அதிகாரத்தில் நாங்கள் இருப்போம்னு சொல்கிறான். பாரதி இருக்கும்போது அந்த ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பயம் கிடையாது. பாரதியினுடைய பெரிய பங்கு என்ன தெரியுங்களா? நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நீதிபதியை வெள்ளைக்காரனாக நியமிப்பதா அல்லது இந்தியர்களை நியமிப்பதான்னு பிரச்சனை. பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான், நீதி பரிபாலனம் பண்ணுவதற்கு பிரிட்டிஷ்காரன் இருந்தால் தான் நேர்மையாக நீதி வழங்குவாங்கிறான். இவங்க பாரட்லாம் படிச்சுட்டு இவ்வளோ பெரிய ஆளாக இறங்கின பிற்பாடு கூட நீதிபதி ஸ்தானத்துக்கு ஒருத்தவனை போட முடியல. பாரதி 1908-9 எழுதுகிறான், நீதிபதி ஸ்தானத்திலேயும் எங்களை போன்ற இந்தியர்கள் நிர்ணயிக்க வேண்டும். எப்போ எழுதுகிறான்? 1908. நண்பர்களே, இன்றைக்கி நீதிபதிகளாக உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு ஆளும் பாரதிக்கு கடமைப்பட்டவர்கள். பாரதி பத்திரிகையில் எழுதுகிறான், நீங்கள் நீதிபதிகள் எங்களுடைய இடத்துல எங்களுக்கு ஒரு ஆள் வேணும். இவர் சொல்கிறாருல்ல, இடஒதுக்கீடில் பிற்படுத்தப்பட்ட இருக்கக்கூடிய இந்த பட்டியலின மக்களுக்கெல்லாம் இடம் இல்லைங்கிற. இன்றைக்கு கூட பாரதி இருந்த காலத்தில் கூட இந்தியர்களுக்கே இடம் இல்லை. இந்தியர்களுக்கே இல்லை. ஏன்னா நீதியே சரியாக சொல்ல மாட்டாங்கிறான். பிரிட்டிஷ்காரர்கள் இருந்தால் தான் சொல்லுவாங்கிறான். அதை உடைத்து அதை மறுத்து பாரதி எழுதினான். பாரதியினுடைய மிகப்பெரிய பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யோசிக்கவே முடியாது. இன்றைக்கி நம்ம பெண் விடுதலை பற்றி சொல்கிறோம். 1908 ஒரு பெண் கல்யாணம், பாரதி செய்த திருமணம் 14 வயசு அவனுக்கு, பொண்ணுக்கு செல்லம்மாளுக்கு 7 வயசு. 7 வயசில் அவள் வயசுக்கே இல்லை, ருதுவே ஆகலை. 7 வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். கல்யாணம் பண்ண பிற்பாடு பாரதி எழுதுகிறான், அந்த பொம்மை கல்யாணம்னு சொல்கிறான். அதை இது ஒரு பொம்மை கல்யாணம் எனக்கு பண்ணி வச்சுட்டாங்கங்கிறான். அவன் வந்த பிற்பாடு சொல்கிறான், பெண்கள் உரிமைகளுக்காக பாரதி சில முழக்கங்களை, சில சரத்துக்களை போடுறான், கட்டளைகளை போடுறான். என்ன பண்ணுறான் தெரியுங்களா? முதல்ல 1921 முன்னால் சொல்கிறேன் நான், பெண் விடுதலைக்காக பாரதி ஒரு பட்டியல் போடுறான். என்ன பட்டியல் போடுறான்னா, முதல்ல பொண்ணு வயசுக்கு வரணும், வயசுக்கு வந்த பிற்பாடு கல்யாணம் பண்ணு, முதல் கட்டளை. 2வது, பெண்கள் படிக்க வேண்டும், படிக்கிறதுக்கு முதல்ல அனுமதி. 3வது, பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும், கணவனை இழந்து விட்டால் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும், மறுமணம் செஞ்சுக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதை விட பாரதி சொல்கிறான்,
முதல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு பெண்ணுக்கு யார் மாப்பிள்ளைங்கிறது உறுதி செய்யக்கூடிய முடிவை பெண்ணே எடுக்க வேண்டுங்கிறான். இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் காந்தி சொல்கிறாரு, இந்த மறுமணங்கிறது ரொம்ப மோசமான திட்டம்னு சொல்கிறாரு. எப்போ பாரதி சொல்கிற அதே காலகட்டத்தில் காந்தியடிகள் சொல்கிற இந்த மறுமணம்ங்கிறது தப்பான திட்டம், அதை ஏற்றுக்க முடியாதுங்கிறாரு. காந்தியை வச்சு வெளுன்னு வெளுக்கிறான் பாரதி, வெளுன்னு வெளுக்கிறான். எந்த காலத்திலையா வாழ்கிற நீ? பெண்கள் மறுமணம் செய்யக்கூடாது, இதனால் வயதானவர்கள் இதெல்லாம் எண்ணிக்கை அதிகமாகிடும் மிஸ்டர் காந்தி சொல்கிறார். மிஸ்டர் காந்தி சொல்கிறாரு, முட்டாள்தனமான வாதத்தை வைக்கிறார். இந்தியாவுடைய தேசத்தந்தை அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஐடியாலஜிக்குள்ள காந்தியவே பாரதி மறுதளிக்கிறார். எந்த விஷயத்திலாம் பெண்களுக்காக. இதே காந்தி 1908 சவுத் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து கொண்டு தென்னாப்பிரிக்க விடுதலைக்காக போராடுகிற பொழுது தமிழ்நாட்டில் இந்தியாவில் காந்திங்கிறவன ஒருத்தவனுக்கு தெரியவே தெரியாது, யாருக்குமே காந்தியை தெரியாது. 1914 1921 பிற்பாடு தான் அவர் இந்திய அரசியலில் அறியப்படுகிறார். ஆனால் 1908 பாரதி இந்தியான்னு ஒரு பத்திரிகையில் உட்காந்துக்கிட்டு மிஸ்டர் கேண்டின்னு ஒரு ஆள் சவுத் ஆப்பிரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இந்தியர்களுக்கான உரிமையை பேசுகிறார். அவர் இந்தியாவினுடைய தலைவராக வந்தால் இந்த தேசம் விடுதலை அடையும் என்று நான் நம்புகிறேன்னு 1908 எழுதுறார் சார். காந்தியுடைய நிழலே இந்தியாவில் படலை. காந்தி யாருன்னே தெரியாது. அந்த காலத்தில் தாதா நவ்ரோஜ் பாய் என்கின்ற ஒரு மாபெரும் மேதை தான் இந்தியாவில் பெரிய ஆளாக இருக்கிறான். அதை மீறி சவுத் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த ஒரு காந்தியை இவன் சொல்கிறான், இந்தியாவுக்கு ஒருவேளை இவர் வந்தால் இந்த தேச விடுதலை கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே காந்தியை மறுமணம் வேணும்னு பாரதி சொன்ன பிற்பாடு வாங்குன்னு வாங்குறான். முட்டாள்தனமான வாதத்தை வைக்கிறான்னு சொல்கிறான். நண்பர்களே, நீங்கள் புரிஞ்சு கொள்வது என்னென்னா, ஒருவரினுடைய வரலாற்றை தெரியாமல் நீங்கள் ஆற்றில் இறங்க முடியாது. நீச்சல் தெரிந்தவன்தான் நீங்கள் நீந்த முடியும். வரலாற்றை அறியாதவன் ஒருபோதும் இந்த சமூகத்தில் பயனுள்ளவனாக வாழ முடியாது. ஆக பவா நிறைய கதை சொல்கிறாரு. பவாகிட்ட என்னுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னென்னா, நிறைய கதை சொல்லிட்டீங்க. நீங்கள் நிறைய எழுத்தாளர்களுடைய ஆன்மாவை தொடுக்கக்கூடிய லெவலுக்கு கதை சொல்லிட்டீங்க. நீங்கள் ஜானகிராமனுடைய கதையை அவர் சொல்கிற போது உண்மையாகவே ஜானகிராமன் வாழ்ந்தாருன்னா அன்றைக்கி பேனாவே உடச்சி போட்டுவான்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் எழுத வேணாம் சாமி, என் கதையை முழுசாக நீ சொல்லிட்ட, இதை விட சிறப்பாக என்னால் எழுத முடியாதுங்கிற லெவலுக்கு அவர் சொல்கிறாரு. ரீக்ரியேஷன் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் வாசக பரப்பில் வரலாற்றை கொஞ்சம் பேசுங்கள். நீங்கள் கதைகளை நிறையா சொல்லிட்டீங்க, கதைகளை சொல்லி ஒரு வாசக பரப்பை உண்டாக்கிட்டீங்க. தயவு செய்து நீங்கள் வரலாற்றையும் பேச ஆரம்பிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வரலாறு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பேசும்போது சொன்னாங்களே இடஒதுக்கீடு ஒன்று, பஞ்சமி நிலங்கள்னு ஒன்று இருக்குது. இந்த பஞ்சமி நிலங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் சாதாரணமெல்லாம் கொடுத்துடல. 1600 சொச்சத்தில் இதே செஞ்சி ஜில்லாவுக்கு ஒரு மிஷினரியாக சேர்ந்த ஃபாதரியார் இங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய கஷ்டங்களை பார்க்குறாரு. அவர் வந்தது எதுக்குன்னா ஃபாதரியார். இந்த தலித் மக்களுடைய கஷ்டத்தை பார்த்த பிற்பாடு உடறவன் ஒருத்தவன் இருக்கான், பணம் பண்ணுறவன் ஒருத்தவன் இருக்கான், காசு பண்ணுறவன் ஒருத்தவன் இருக்கான், வணிகம் ஒரு பக்கம் நடக்குது. இவங்க அடிமை கூலிகளாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த மக்களுக்கு நிலமே இல்லை, உரிமையே இல்லை. ஒரு சாதாரண பாதிரியார் அவன் ஆன்ம சுத்தியை, அவனுடைய நேர்மையான அந்த மனநிலையை தாழ பொறுக்காமல் அரசாங்கத்துக்கு அவன் ஒரு ஃபைல் அனுப்புகிறான். இந்த இடத்துல இந்த செஞ்சி ஜில்லாவில் வேலை பார்த்தவன் 1600 சொச்சத்தில் அவன் என்ன செய்கிறான், இந்த தலித் மக்களுடைய விடுதலை மேம்படணும்னா இந்த நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு அவர்களுக்கு சில நிலங்களை ஒதுக்க வேண்டும், இதை பிரிட்டிஷ் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். நண்பர்களே, அந்த பாதிரியாருக்கு இங்கே சிலை கிடையாது, அந்த பாதிரியாரை பற்றி பேசுவதற்கு ஒரு நபர் கிடையாது. அவன்தான் இந்த வரலாற்றை பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு இந்த யோசனையை சொன்னான் என்கின்ற அடையாளம் கிடையாது. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், 1600 சொச்சத்தில் ஒரு தலித் மக்களுக்காக யாரோ ஒருத்தவன் வெளிநாட்டிலிருந்து ஒரு பயணியாக இந்த ஊருக்கு வந்தவன் இந்த மக்களுக்கு சரிபாதி அவன் நிலத்தை அவனுக்கு உழவரவனுக்கு பயிற்சி கொடுங்கன்னு அவன் கம்யூனிஸ்ட் கிடையாது. கம்யூனிசம் வரவே இல்லை.
அப்போ யோசிக்கவே இல்லை. அந்த காலத்தில் இந்த தலித் மக்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு உரிமையை இந்த திட்டத்தை கொண்டுங்கன்னு வாயால் சொல்லலை, ஒரு ஃபைல் அனுப்புகிறான், ரெக்கார்டு இருக்குது. ஒரு ஃபைலை, ஒரு திட்டத்தை போட்டு அந்த திட்டத்தோட பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முதல்ல அதை பார்க்குறான். பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இந்த நீதி நிர்வாகம் எப்படி நடக்கிறதுனே தெரியல, சாதி அமைப்பு எப்படி இருக்குன்னே தெரியல, யார் படித்தவர்கள் யார் ஏழைகள் எதுவுமே புரியல. நீங்கள் அந்த காலத்தில், இப்படியான காலத்தில் ஒருத்தன் யோசனை பண்ணி இந்த திட்டத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்கும் பொழுது அதை வாங்கி பார்த்துட்டு பிரிட்டிஷ்காரன் அது நேர்மையானது என்று நம்பினான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த ஆட்சின்னா இந்த காலத்தில் இருக்கவங்களோட பெரிய பெரிய நம்ம இந்தியா விடுதலை பெற்ற பிற்பாடு சொன்னார் இல்லை, விபி சிங் மண்டல் கமிஷனை கொண்டு வருவதற்கு ரொம்ப மண்டல் கமிஷனை பற்றி ஒரு காட்சி இருக்குது, ஒரே ஒரு காட்சி. நீங்கள் மண்டல் கமிஷன் இங்கே தான் அமைதியாக இருந்தது, தமிழ்நாடு தவிர மீதி வட மாநிலங்களே பற்றி எரிந்தது. பற்றி எரியும் போது ஒரு புகைப்படம் போட்டாங்க பத்திரிகையில், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் ரொம்ப சின்ன பையன். அந்த காலத்தில் ஊரே எரிந்து கிடக்கும் சாம்பலா. அந்த சாம்பலுக்கு மத்தியில் ஒருவன் தலையில் சாலிடர் டிவியை வைத்து கொண்டு நடந்து போவான். அதான் படம். நண்பர்களே, இந்த டிவி ரொம்ப முக்கியம். பின்னால் ஏன் நம்ம டிவி கொடுத்தோன்னு உங்களுக்கு தெரியும். இந்த டிவி அதோட குறியீடு தான். செய்தி மக்களுக்கு போய் சேர்ந்தால் விழிப்புணர்வு தானாக வரும். மண்டல் கமிஷன் போது போடப்பட்ட மிகப்பெரிய படம், ஊரே சாம்பல் காடாக எரியும், ஒரு சாமானிய மனிதன் தலையில் ஒரு சாலிடர் டிவியை வைத்து நடந்து போயிட்டு இருப்பான், ஊர் பற்றி எரியிற காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம சொல்கிறது 1980களில் 90களில். ஆனால் 1600 சொச்சத்தில் ஒரு பாதிரியார் தலித் மக்களுக்காக இங்கே பஞ்சமி நிலங்களை வகுத்து கொடுக்க வேண்டும் சொன்னபோது பிரிட்டிஷ் அரசாங்கம் அதற்காகவே முயற்சி பண்ணி அதற்காகவே ஒரு வேலையை செய்து பஞ்சமி நிலத்தை ஒதுக்கினார்கள். ஆக இந்த நிலத்துக்கும் இந்த திருவண்ணாமலை ஜில்லாவுக்கும் வடார்காடுக்கும் வரலாற்றில் மிக முக்கியமான இடம் இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பஞ்சமி நிலத்தில் தலித்கள் இன்று வாடுகிறார்கள், அல்லது அவர்கள் வாழ்வதற்கான ஒரு சமூகத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னா அந்த பாதிரியாரை நினைக்காமல் நீங்கள் ரோடில் நடந்தால், சாலையில் பயணித்தால் குருடாக இருக்கும், குருட்டு பாதை. உங்களுக்காக உழைத்தவன் யார்? உங்களுக்காக வரலாற்றில் பேசியவன் யார்? நாம் யார் பக்கம் நிற்க வேண்டும்? நாம் யாருக்காக வாழுகிறோம்? நமக்கு பின்னால் யார் நமக்காக ஒழித்தார்கள்? 100 ஆண்டுகள் வரலாறு இல்லை, 405 ஆண்டுகள் வரலாறுகள். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் முடித்து 400-300 ஆண்டுகளில் நம்ம படிப்படியாக பெற்ற உரிமைகள் எல்லாம் நீங்கள் அதை தான் சொல்கிறான் பாரதி எழுதினால, நீங்கள் சாதாரணமாக வந்து விட்டதா இந்த சுதந்திரம்? கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீர் விட்டோ வளர்த்தோம். நீங்கள் தண்ணீர் விட்டு இன்றைக்கி வளர்க்குறதுக்கு ஆள் இல்லை. நண்பர்களே, நான் உங்களோட இறுதியாக சொல்கிற வாதம் என்னவென்றால், இனி என்னுடைய கோரிக்கை, பாரதிக்கு ஒரு சின்ன சிலையை, மக்களால் எழுப்பப்பட்ட ஒரு சிலையை நீங்கள் அமைக்க வேண்டும். பவாவை போன்ற ஆட்கள் கொஞ்சம் வரலாற்று கதைகளையும் சொல்லணும். நீங்கள் என்னென்னா நீதி, நேர்மை, நல்லது இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம், அவனுடைய மனசாட்சியை கிளறிட்டோம், அவனை போட்டு புரட்டிட்டோம், அன்பால் அழகால் அவனுடைய இதால் நீங்கள் புரட்டி எடுத்துட்டீங்க. ஆனால் இந்த சமூகத்தினுடைய ஒரு வரலாற்று மனிதனை ஒவ்வொரு காலத்திலும் ஒருத்தவனை பற்றி பேசுங்க, 10 கதை சொல்லுங்கள், ஒரே ஒரு வரலாற்றாளர் சொல்லுங்கள். அப்படி சொன்னால் உங்களால் அதிகபட்சமான மக்களை என்னை விட போய் சேர முடியும் என்று சொல்லி, இந்த திருவண்ணாமலையில் எனக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை இவங்க சொன்னாங்க. பெரிய 1000கணக்கான கூட்டம் வரணும், 2000கணக்கான கூட்டம்னா நான் எப்பயுமே நினச்சதே இல்லை. எனக்கு போதும் ஒரு 2 பேர், யாருமே இல்லைன்னா ஒரு மைக்கை வச்சு தனியாக பேசிகிட்டே இருப்பேன். ஆக நாம் யாருக்காக பேசுகிறோம் என்பது முக்கியம். மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பிரபலங்கள் வந்தால்தான் அவர்கள் பின்னால் வந்து கேட்பேன் அப்படிங்கிற மனநிலை அதிகமாகிவிட்டது. இந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த கூட்டத்துக்கெல்லாம் வரலன்னு கவலைப்படுறாங்க. நண்பர்களே, நீங்கள் புத்தகம் என்பது நீங்கள் தொடக்கூடாது என்று சொன்ன பொருள், நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடாது என்று சொன்ன பொருள். இன்று வீதியில் இந்த சாலைகளில் இத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு நூட்களினுடைய இவ்வளவு பெரிய கூடாரம் இருக்குன்னா நீங்கள் அதை கண்ணால் பார்த்துட்டு போகணும். சும்மா ஒரு நூலை கண்ணால் பார்த்துட்டு போங்க. ஒரு சினிமா படத்துக்காக 100 ரூபாய் உள்ள ஒரு பொறுமானம் உள்ள ஒரு சினிமா படத்துக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. ஒரு படத்தை பார்ப்பதற்கு 60 ரிவ்யூ பார்க்குறாங்க யூடியூப்பில், 60 விமர்சனங்கள்.
60 பேர் என்ன சொல்கிறான், இவன் அவனை சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான். ஒரு படத்தை போய் பார்ப்பதற்கு அவ்வளவு பயமாக இருந்து செலவு பண்ணி உள்ளே போகிறாங்க. ஆனால் வாழ்நாளில் நான் நல்லா சொல்கிறேன், ஜெகதீஷ் ஐயர்னு ஒருத்தவன் 1925 இந்த வடார்காடு ஜில்லாவை பற்றியும் திருவண்ணாமலை பற்றியும் பேசினான். அவன் செத்துட்டான். அவன் செத்து 120 ஆண்டுகள் அல்லது 105 ஆண்டுகள் கழித்து ஒரு மனிதன் நான் வந்து பேசுகிறேன். நிறைவில்லாத செல்வம், நிறைவில்லாத செல்வம். நீங்கள் சமூகத்தில் ஒரு நூலை உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா அதை போல வெடிகுண்டு வேற ஒன்றும் கிடையாது. அதன் வேலையை அதை செய்யும். அது யாருக்கு தேவையோ அவன் எடுத்து அதை படிப்பான். என் வீட்டுக்கு வரவங்களாம் கேட்பாங்க, இவ்வளோ புத்தகம் வச்சுருக்கீங்க, படிச்சுருக்கீங்களான்னு கேட்பான். அதை பற்றி நீ கவலைப்படாது, நான் தான் கவலைப்படணும். இவ்வளோ புத்தகம் காசு போட்டு வாங்குறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. நீ கவலைப்படாத, அதை நான் தான் கவலைப்படணும். நான் புத்தகம் வாங்கவில்லை என்று சொன்னால் அந்த பணத்தை நான் வேறு விதமாக செலவு செய்திருப்பேன். என் உடல் சுகவீனம் இல்லாமல் போயிருக்கும். நான் தமிழால் கற்று தமிழால் படித்து தமிழ் அவையால் பெற்றதனால்தான் சுற்றி இவ்வளவு சுத்த சுவாசனம் இல்லை இந்த மக்கள் மத்தியில் கொஞ்சமாவது நிலை தவறாமல் நான் நிற்கிறேன் என்று சொன்னால் இதுதான். அதனால் உங்களோட குழந்தைங்களுக்கு சின்ன வயதுலேருந்து நீங்கள் புத்தகம் வாங்கி படின்னு சொல்லாதீங்க. தயவு செய்து வாங்கி வீட்டில் வச்சுருங்க. அதனுடைய வேலையை அதுவாக வந்து உங்களை அழைத்து கொண்டு அது நேரடியாக அவன்கிட்ட போய் அந்த வேலையை செய்யும். அது மருந்தை போல அல்ல, அன்பை போன்றது. அது யாரை தழுவணுமோ அதுவே தருவோம். நீங்கள் மருந்தை போல ஊற்றுனீங்கன்னா ஜுரம் சரியான பிற்பாடு மருந்தை திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதே போல் இந்த புத்தகத்தை திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதனால் நண்பர்களே, உங்களிடமிருந்து நான் சொல்வது என்னவென்றால், வருடத்திற்கு ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணுங்க. வெறும் 200 ரூபாய். அவ்வளவு கருமையாக நம்ம போனால் புதுசாக ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணக்கூடியதா? அரசாங்கம் வந்து இன்றைக்கி வந்து பெண்களுக்கெல்லாம் இலவசமாக பேருந்து விடுறாங்க. அந்த தொகையிலேருந்து நீங்கள் 100 ரூபாய் செலவு செய்யுங்கள். இந்த நாட்டில் இந்த நூல் உங்கள் தலைமுறையில் தொடக்கூடாது என்ற நூல் உங்கள் தலைமுறைக்கு வந்து சேருகிற பொழுது அதன் வேலையை அது செய்யும். நன்றி, வணக்கம். விழா இன்னும் 2 நிமிடங்களில் நிறைவு பெறும். ஹிஸ்டரி என்ற கிரேக்க சொல்லிலிருந்து ஹிஸ்டரி என்ற சொல் உருவானது. அதாவது ஏற்கனவே நிகழ்ந்தவற்றின் வரலாறு என்று பொருள். ஒரு நல்ல வரலாற்று ஆய்வாளரின் பணி எத்தகைய பக்கச்சாய்வும் இன்றி வரலாற்றின் இருண்ட பக்கங்களில் வெளிச்சம் பாய்ச்சி நம்மை புதிய திசைகளை கொண்டு செல்வதுதான். அதை அற்புதமாக செய்து கொண்டு வரும் திரு கடற்கரை மத்தவிலாசம் அங்கதம் அவர்களுடைய உரையை செவிமடித்த அனைவருக்கும், அற்புதமாக உரையை வழங்கிய அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய கோரிக்கைகளை முகநூலில் பதிவிட்டிருந்தார். நான் ஒரு கோரிக்கையோடு திருவண்ணாமலை வரப்போகிறேன் என்று. அந்த கோரிக்கை நிச்சயம் அடுத்த முறை அவர் திருவண்ணாமலைக்கு வரும் முன்பு மக்கள் இயக்கமாக வளர்ந்து அதை நிறைவேற்றுவோம் என்று இங்கு நம்முடைய அனைவரும் சார்பில் உறுதி கூறுகிறேன். நன்றி. நாளை அற்புதமாக 2 நபர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். எழுத்தாளர், கல்வியாளர் திரு SKP கருணா அவர்கள் குப்பைகளும் வைரங்களும் என்ற தலைப்பில் உரையாற்றுவார். சில குறிப்புகள் சுந்தரராமசாமி நாவலை குறித்து முனைவர் பாலமுருகன் உரையாற்றுவார். அதற்கு முன்னதாக சிஷ்யா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வழங்கும் கலை நிகழ்ச்சி நடைபெறும். யாவும் நாளை மாலை 4 மணியிலிருந்து தொடர்ந்து நடைபெறும். இன்று போல் நாளைய வருகை தந்து புத்தக காட்சியை சிறப்பிக்குமாறு மாவட்ட நிர்வாகம், மைய நூலகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை பபாசி சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. விழா இத்துடன் நிறைவு பெறுகிறது.